உதாரணமாக இன்றைக்கி நம்ம என்ன பேச விரும்புகிறோம்னா செல்ஃபாலஜியை பற்றி பேசலாம். செல்ஃபாலஜின்றது ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே தனித்தனியானவர்கள். அவர்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், ஆற்றலும் மரபணுத்திறனும் ஒன்று தான். பொட்டன்ஷியல்னு அதுதான் சொல்லுவாங்க, ஆற்றல்னு அதுதான் சொல்லுவாங்க, டிஎன்ஏன்னு அதுதான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய காலம், இடம், பொருள். இப்போ நீங்கள் என்னோட இப்போ உட்காந்துருக்கீங்க, வர்ஷாவும் அமிர்தாவும், கார்த்திகாவும். இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இங்கே, உங்களுக்கு அந்த நேரத்தை, காலம், இதை வச்சுக்கிட்டு இருக்க பொருள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வகுப்புலேருந்து மாற்றம் ஆகிறீங்கல்ல, அப்போ அதிலிருந்து மாற்றம். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியானவர்கள் முதல் டெஃபினிஷனில். அடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அவர்களுடைய சூழலுக்கு தக்கபடியும், அவர்களுடைய மரபணு திறனுக்கு தக்கபடியும் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறது. எதில்? சிந்தனையில், செயலில், ஆற்றலில், அறிவில். இப்போ நேற்று நான் சொல்லிக் கொடுத்தது இப்போ வர்ஷா இன்றைக்கி இப்போ மறுபடியும் கூட சொன்னீங்கன்னா உங்களுடைய அறிவில். எதை பற்றிய அறிவில்? செல்ஃபாலஜி என்று பேசிய ஒன்றை பற்றிய அறிவில் மாற்றம் இருக்கா இல்லையா? இப்போ இதிலிருந்து அடுத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டியது, நான் திருப்ப உங்களுக்கு சொல்கிறதே என்னென்னா, உங்களுடைய ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது, நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னா உடம்புல அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் குழந்தையாக இருந்தீங்க, குட்டி, இன்றைக்கி இவ்வளோ உயரம் வந்திருக்கீங்கன்னா என்னைக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ இந்த உடம்புல மாற்றம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய வருஷாவும் இவ்வளோ உயரமான கார்த்தியாகவும் வந்திருப்பீங்களா? தெரியலை. இப்போ தெரியாமலே மாறிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு விதையை போடுறோம். அந்த விதை முளைக்கும் போது எப்படி பாருங்கள், அப்புறம் பாருங்கள், அப்படியே ஸ்டெம் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து இவ்வளோ பெரிய மரம். இப்போ தெரியுதா? அதுக்கு தெரியலை. இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய அறிவில் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் அறிவுனா நான் ஒன்றை பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சான். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ கார்த்திகாவுக்கு நீ இப்போ சமைக்க தெரியுமான்னு கேட்குறோம். கார்த்திகா போய் என்ன சமைக்க தெரியும்னா, சார் எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும். அது எப்படி கற்றுக்கிட்ட? அம்மாட்ட அல்லது அப்பாட்ட அல்லது உறவுகள்கிட்ட ஏதோ, அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட. அப்படி வச்சுக்க, யாராக இருந்தாலும், சித்தி வந்திருக்கலாம், சித்தப்பா வந்திருக்கலாம், பெரியம்மா வந்திருக்கலாம், பாட்டி சொல்லி கொடுத்துருக்கலாம். இவங்க சொல்லிக் கொடுக்க முத நாள் நீங்கள் செஞ்சதுலேருந்து அடுத்த நாள் அந்த உணவில் மாற்றம் வருதா இல்லையா? இப்போ நீங்கள் வருஷா என்ன சமைப்பீங்க நல்லா அப்படின்னு கேட்குறீங்க, என்ன சமைப்பீங்க? சாதாரணம் சமைக்கிறதா இருந்தாலும் இல்லை, ஏதாச்சும் ஒன்று சுடுதண்ணி மட்டும் தான் வைக்க தெரியுமா? இல்லை, ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒன்று சமைக்க சொல்கிறாங்க அம்மா, ஒன்றுகிட்டே கொடுத்தா அதை என்ன செய்யலாம்? சரி, அந்த சாம்பாருக்கு இப்போ நீங்கள் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த அந்த 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 கண்டென்ட் ஆஃப் தி காம்பினேஷன் ஆஃப் த சாம்பாரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். தெரியாமல் சொல்ல முடியுமா? தெரியாது. அப்போ என்ன அர்த்தங்க? அந்த கான்செப்டை பற்றிய அறிவு கூடியிருக்கா இல்லையா? இன்னும் குழம்பு தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்போ அதிலிருந்து அதில் ஒரு மாற்றம் நடந்திருக்கா இல்லையா? இது அறிவில் மாற்றம் நடக்குது. சரி, அதை பற்றி ஒரு ஆற்றல். இது சிலம்பம் விளையாடுறீங்க, நீங்கள் உங்களை கவனிச்சு நான் கவிதை சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு பயிற்சி பண்ண அந்த கவிதை சொல்லக்கூடிய அந்த வேர்ட் ஸ்மார்ட் என்ற ஆற்றல், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன் தானே வேர்ட் ஸ்மார்ட்டு. அப்போது அந்த வேர்ட் ஸ்மார்ட்டில் நீங்கள் ஒரே நாளில் அப்படி பார்த்தவொடனே படிக்கல. ஸோ அந்த ஆற்றலில், அந்த ஆற்றலுக்குரிய டிஎன்ஏல உள்ளே பதிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராக்டிஸும். இப்படி ஒவ்வொரு குழந்தையுமே, நீங்கள் சின்ன குழந்தை இப்போ எல்கேஜி எடுத்துக்கங்க கார்த்திகா, எல்லா பிள்ளைகளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க.
அப்படி உட்கார சொன்னால் உட்காருவாங்க, எந்திரிக்க சொன்னால் எந்திரிச்சுவாங்க, டான்ஸ் ஆட சொன்னால் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 2 பேர்த்துக்கு வந்து அந்த அந்த நார்மல் மோட்டிவேஷனை கடந்து சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக மோட்டிவேட் பண்ணுறேன் நான். இப்போ நினைக்கிறீங்களா, ஆமாம் அந்த சாம்பாரை பற்றிய அறிவு, செல்ஃபாலஜியை பற்றிய அறிவு, ஃபோட்டோ சிந்தசிஸ்னு பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ சிந்தசிஸை பற்றிய அறிவு, உங்கள் பாடத்திட்டத்தை பற்றிய அறிவு. அதே மாதிரி ஃபியர் போயிருக்குல்ல உங்களுக்கு எந்த மீட்டிங்லேயும். அதுக்கு என்ன காரணம்? ஃபியர் போனதுக்கு காரணம் வந்து அதுக்குரிய பயிற்சி. அப்போ ஃபியர் என்ற ஒன்று போயிட்டு உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் டிஎன்ஏ எப்போவுமே இப்போ பாருங்கள், நீங்கள் செய்ய முடியாததுன்னு இல்லது. இப்போ நான் சொல்லி கொடுக்காமலே நீங்கள் செய்யக்கூடிய திறமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நான் சொல்லி கொடுக்கணும். அதை பாருங்களேன், சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, கண்ணாலையும் காதாலையும் ரிசீவ் பண்ணுறீங்க. ரிசீவ் பண்ணி முடித்தவொடனே என்ன செய்கிறீங்க, அதை அங்கே வந்து உங்கள் செயல் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அப்போ சிலம்பம் என்ற ஒன்றை பழகுறீங்க, அப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ண தொடங்கிடுறீங்க. எழுத்து என்பதை பழகுறீங்க, ஆக்டிவேட் பண்ணுறீங்க. மைண்ட் மேப்புன்றதை இப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அப்புறம் கார்த்திகா பேசுங்கன்னு சொன்னால் பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இப்போ எல்லாமே எதுக்குள்ளே பதியப்படுகிறது? அதுக்குரிய மூளைக்குள்ளே இருக்க டிஎன்ஏக்குள்ளேயும் அப்புறம் அந்த அறிவு, அதை அப்புறம் பின்னால் பார்த்துக்கணும். அப்போ ஒன்று மட்டும் தெரியுது. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓஹோ, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனும் உள்வாங்குதல், கேட்டல், பார்த்தல், படித்தல், விளையாடுதல். இப்போ நான் உங்கள் 2 பேரையும் பேசிக்கிட்டு இருக்கேன், உள்வாங்குதல் எனக்கு நடக்குது. உள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன், உள்வாங்குதல் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நல்லா கேட்குறீங்க, நீங்கள் நல்லா கேட்குறீங்கன்ற உள்வாங்குறேன் நான். அப்போ கேட்குறதுக்கு நீங்கள் என்ன கரெக்டாக கவனமே தியானமாக இருக்கீங்க. அப்போ இதில் எந்த ரகசியமும் கிடையாது. அப்போ நான் நினைக்கிறேன், ஓஹோ இன்னி வர்ஷாவுக்கு இன்னி கூட கொடுக்கலாம், எனக்கு மாற்றம் ஏற்படுது. கார்த்திகா கூப்பிடியா, கார்த்திகாவுக்கு இன்னும் நிறையா சொல்லணும். பாருங்கள், இப்போ எனக்கு மாற்றம். இப்போ எதுவுமே இப்போ கேட்கல. உதாரணம், இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டோம், வர வேணாம் பரவாயில்ல. அப்போ நான் அந்த பிள்ளைலேருந்து உள்வாங்க வந்தேன், அது இன்னும் கவனிக்கலை, அல்லது உள்வாங்குறதுன்னா அதனுடைய பிரெயினில் இன்னும் ஏற்ற முடியலை, அல்லது ஏற்றலை, அல்லது ஏற்றுறதுக்குரிய மனநிலை இல்லை. அந்த இடத்துல மனம் ஒத்து போகணும்ல. இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, இது தெரிஞ்சுக்கிறணும். அதில் மாற்றம் இருக்கா? தெரிய வேணாம்னு யாராச்சும் இப்போ ஒருத்தவங்க கூப்பிட்டாந்து நம்ம வேறு பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச சொல்லுங்கள், இப்படி இருக்குங்க தெரியாது. அப்போ நான் என்ன உள்வாங்குறேன் பாருங்க, உங்களை நீங்கள் நல்லா கேட்குறீங்கன்னு உள்வாங்குறேன். அப்போ எனக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுது? வர்ஷாவுக்கு இதை கொடுத்துடணும், கார்த்திகாவுக்கு கொடுத்துடணும், இந்த மாதிரி எனக்கு மாற்றம் ஏற்படுது இல்லையா? அப்போ ஒரு விஷயம் உண்மை என்ன, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி அவனுடைய சூழல் அமைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே நேற்று வந்து நீங்கள் இதே வந்து 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு வர முடியுமா பாருங்கள். அப்போ சூழல் அமைச்சிட்டோம்னா அப்புறம் என்னுடைய ஆற்றல் டிஎன்ஏ படி ரைட்டு, என்னுடைய சூழலுக்கு தக்கபடி, என்னுடைய உள்ளாங்குதலுக்கு தக்கபடி நான் வந்து மாறிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சூழலுக்கு தக்கபடி நீங்கள் மாறிக்கணும். அப்போ மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம முதல்ல எடுத்து பாருங்கள், மனதில் மாற்றம் ஏற்படுது, உடலில் மாற்றம் ஏற்படுது, அறிவில், ஆற்றலில். அப்போ என்ன நடக்கும்? ஓகே, இப்போ இதை புரிகிறதுக்கு தக்கபடி இப்போ நம்ம செல்ஃபாலஜி என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவர்களாக்குன்னு தானே மாற்றம் நடக்குது. இதை அப்படியே போட்டு பாருங்கள், இதில் மரத்துக்கு அப்படி மாற்றம் நடக்குமா? மரத்துக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி ஒன்று தான். இப்போ மற்ற மரம் செடி கொடிகளுக்கும் மனிதனுக்குரிய மாற்றத்தை அதுவும் மாறிக்கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு பழங்களெல்லாம் காமிச்சு ஒரு நாளைக்கு செடிகளும் இதை அழிஞ்சிரும். அதுக்கு வந்து குறிப்பிட்ட பாலிசி தான் இருக்கும். தண்ணி, மரம், செடி, அதுக்கு பிறகு அதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு வேண்டிய உரத்தை போட்டால் வளர்ந்துடும். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. அதே மாதிரி மிருகங்கள் ஒரு குறிப்பிட்டதான் இருக்குது. பசி, பாசம். பசியில் அதுக்கு எல்லா மிருகங்களுக்கும் பசி எடுக்கும். எல்லாத்துக்கும் அந்த குழந்தைகளுடைய கொஞ்சம் பாசம் இருக்கும்.
அப்புறம் அதுக்கு விரட்டினா வலி ஏற்பட்டுச்சுன்னா, காயப்பட்டா வலி இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கு வந்து பயம் இருக்கும். இந்த 5 கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிங்கம் பயக்கிறது மாதிரி அமெரிக்காவில் இங்கே மாறாது அந்த பயம். அவ்வளோ அந்த 5ல் கொஞ்சோண்டு தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் வேறு வேறு, சிரிப்பே வேறு வேறு. நமக்கே பாருங்கள், நவரசம் இருக்குது. எந்த மிருகங்களாச்சும் அழுகுதான்னு பாருங்கள், கூட ஏதோ 1-2 அழுகிறதா சொல்லுவாங்க, கண்ணீர் வந்துருச்சுங்க. அது வந்து இயற்கை இல்லை, அது நார்மல். எல்லா நாயும் அழுகுதான்னு பாருங்கள். காலையில் சொல்லி நாய் அழுகுது, குறைக்கும். இப்படி பாருங்கள், பசு வந்து உலகத்தில் இருக்க எல்லா பசுவுமே அந்த பால் மட்டும்தான் கொடுக்கும். வேறு ஏதாச்சும் கொடுக்குமா சொல்லாமல்? இப்போ மனிதனை பாருங்கள். இப்போ மாங்காய் மரம், இப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் கேட்கும்போது குறிப்பிட்டதான். அது வந்து மனிதனில் ஒப்பிட முடியாது. ஆனால் மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் அவன் உள்வாங்குதலுக்கு தக்கபடி. இப்போ நீங்கள் வருஷாவை அமெரிக்காவில் படிக்க வச்சுட்டா அங்கே டிஃப்ரெண்ட் ஆகிடும். உங்களை கொண்டு போய் லண்டனில் படிக்க வச்சா அங்கே டிஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. பாருங்கள், இதே அங்கே இருக்க குழந்தைகள் அப்போ டிஃப்ரெண்ட் வந்து சூழலுக்கு தக்கபடி. ஒன்று மட்டும் உறுதியாக இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா, மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, உள்வாங்குதல் தக்கபடி நடக்குது, சூழலுக்கு தக்கபடி. இதை எப்படி ஒவ்வொரு குழந்தையும், அதான் இப்போ நம்மள்ட்ட இருக்க செல்ஃபால எப்படி ஒவ்வொரு குழந்தையும் மாறுதுன்னு சொல்லி அதுக்கு தக்கபடி வளர்க்கிறது தான் செல்ஃபாலஜி. இங்கே அப்படி கிடையாது. ஸ்கூல் அப்படி எடுத்துங்க. காலையில் வர்றீங்களா, சயின்ஸ் பாடம் எடுத்தாச்சா, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், அதுதான் ஃபார் ஆல். எல்லாம் கவனிச்சுங்க. கபடி விளையாடியா சொல்லியாச்சா, ஃபார் ஆல். அந்த இடத்துல தான் நம்ம என்ன வைக்கிறோம், நம்மளுடைய செல்ஃபாலஜியை 1-to-1 பண்ணுறோம். கார்த்திகா வந்து எதை ரிசீவ் பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா ரிசீவ் பண்ணலாம் கார்த்திகா. நாளைக்கு வந்து கார்த்திகா சார் எனக்கு ஃபீவர் சார், அன்றைக்கி ரிசீவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், இந்த மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி இதெல்லாம் மாறக்கூடியது. இந்த மாறக்கூடியதெல்லாம் பேலன்ஸில் சரியாக இருக்குதான்னு பார்த்து கொடுக்குறது தான் முத 1-to-1. இப்போ நான் உங்களை கூப்பிட்டோன்னே சார் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது சார், இப்போ கொடுக்க முடியாது. ஈவன் தான் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, என்கிட்ட வாங்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் 1-to-1 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அப்படித்தான் நம்ம செல்ஃபாலஜியை பண்ணுறோம். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் நான் வந்து இப்போ ஏன் உங்களை வந்து ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ப்ரொஃபஸர்ஸ் யாராவது ஒன்று ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, அன்றைக்கி காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் லேட்டு. நமக்கு ஆகஸ்ட்டு 5க்கு பிறகு, செப்டம்பர் 5க்கு பிறகு, செப்டம்பர் தானே அடுத்து வருது, அங்கே மீட்டிங் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, சார் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு உங்கள் கண்ணில் சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? எப்படி இது? அப்போ நீங்கள் பார்த்துங்க, அந்த ப்ரூவ் பண்ணிட்டேன். தனியாக உங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இதில் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், 1-to-1, ஆன்லைன், ஆஃப்லைன், லைவ், 24 hours. இதுக்கு என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 3 சூத்திரம் அடங்குது. டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக போடலைனாலும் நீங்கள் ஆன்லைனில் 1-to-1 வர முடியாது. வெறும் ஆன்லைனில் மட்டும் எப்போ வாட்சி வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் போடலைன்னா அவுட்டு. டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இது எதுவும் செய்யலைன்னா அவுட்டு. அதுக்கு பிறகு உங்களுடைய அறிவு, ஆற்றல், சேஞ்சஸ்க்கு தக்கபடி நான் கொடுக்கலைன்னா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பாருங்கள், இது 3 டைமென்ஷனாக ஒர்க் பண்ணது பாருங்கள். ஒன்று நீங்கள், அப்புறம் உங்களோட இருக்க டைமிங், ரெண்டாவது நான். இதை எப்படி கொண்டு போகிறது உங்கள்கிட்ட, ஆன்லைனில் எப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டாடணும்ல. கம்யூனிகேஷன், அதான் ஆன்லைன் போகுது, கம்யூனிகேஷன் 1-to-1. அதில் நம்ம என்ன செய்யறோம், அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி வித் கம்ப்யூட்டரைஸ்டு கான்செப்ட், கம்ப்யூட்டரைஸ்டு கமிட்மெண்ட் வித் சயின்டிஃபிக் டைம் மேனேஜ்மெண்ட், வித்தவுட் கம்பேரிசன் அண்ட் காம்ப்ரமைஸ் வித் சயின்டிஃபிக் டைம் மேனேஜ்மெண்ட். இது எனக்கு பாருங்கள், இப்போ 4 வந்துச்சா, 4 டைம். இதில் எங்கே போனாலும் போதும். அது இப்போ நான் வரும்போதே இப்போ கேட்குறேன், சிஸ்டர்கிட்ட நான் கூப்பிடலாம் சார், அப்போ கம்யூனிகேட் பண்ணிடலாம். எப்படி கம்யூனிகேட், இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணும்போதே
அதே நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதை உங்களுக்கு நீ அனுப்பிடுவேன். நீங்கள் இப்போ நம்ம பேசுனது பூரா பாடமாயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பும் பண்ண போகிறேன் நான், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பண்ண போகிறேன், எல்லா பிள்ளைக்கும் இல்லை, இதில் வர்றது. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டீங்க, இந்த கான்செப்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு, 20 நிமிஷம் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் போய் பார்த்தோம்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நீங்கள் நினச்சதெல்லாம் சரி. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி 1 to 1 ஃப்ரீயாக எப்போ நினைக்கிறீங்களோ போட்டு பார்த்துக்கலாம். இல்லை கார்த்திகை நான் சொல்லுது விளங்குதா இல்லை குழம்புதா? ஓரளவு குழம்புதா? சொல். டீச்சர் வந்து லெசன் நடத்துறாங்க. அப்போ நடத்தும்போது ஒரு தடவை சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நடத்திட்டாங்க திருப்பி போய் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, திரும்பி திரும்பி கேட்டு நம்ம டீச்சர்ஸ் வந்து என்ன இப்போ டவுட் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு தடவை நம்ம மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி கேட்டுக்கலாம், நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா புரியும். ஒரு தடவை கேட்டது லைட்டாக தான் புரியும், ஆனால் கேட்க கேட்க இன்னுமே நல்லா வந்து புரியாது நமக்கு. இப்போ என்னுடைய லெக்சரெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி அனுப்பிட்டா, அதே மாதிரி வகுப்பு நடத்தும் போது அனுப்பிட்டா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, 24 hours வந்துருந்தா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க நீங்கள் எஸ்ன்றதை? இருங்க நல்லா சத்தமாகவே சொல்லுங்கள். இப்போ இது வந்து நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுறீங்க செல்ஃபாலஜி அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ½ an hourனா அந்த ½ an hour எங்களால் கேட்க முடியும். இப்போது வீட்டுக்கு போகும்போது நாங்கள் நினைக்கிறோம் அதில் ஏதோ ஒரு டவுட் வருது, இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இப்படி அனுப்பும்போது எங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த 24 hours எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ எத்தனை வாட்டினாலும் போட்டு கேட்டுக்கலாம். அதனால இது வந்து எங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ½ an hour அனுப்பி இந்த ½ an hour பார்க்கணும், 6:30 to 7 தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை. எங்கள் டைம் எப்படி இருக்கோ அதில் ஒரு 5 minutes பாருங்கன்னா, இப்போ கார்த்திகா காலையில் பார்த்துருப்பா, நான் ஈவினிங் பார்த்துருப்பேன். அப்போ அவங்கவுங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து எங்களோட ரிலாக்ஸேஷனை பொறுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து எதாவது அடங்குது பாருங்க, 4 அடங்கு பாருங்க. ஆன்லைன் 1 to 1 தனித்தனியாக அனுப்புறீங்க, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் 1 to 1. அதே மாதிரி லைவ் 24 hours அந்த நினப்பிலேயே இருந்து அதிலேயே பண்ணுறது. அதே மாதிரி லைவ் 24 hours, அந்த 24 hours எப்போ வேணுமோ நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனோ ட்ரபுளோ வருமானு பாருங்க, கொஞ்சம் வராது சார். இப்போ உங்களுக்கு ஐயோ சார் எனக்கு ரொம்ப ட்ரபுள் வந்துருச்சு சார், நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்க சார், நிறையா ஒர்க்கு கொடுத்துட்டீங்க சார், ஏதாச்சும் வருமா? ஃபேன் போடுங்க. அப்போ இந்த விஷயம், இப்போ இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செல்ஃபாலஜி பற்றி கேட்குறீங்க, உங்களுக்கு அறிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்டு வரிசையாக சொல்லுங்கள். செல்ஃபாலஜினா நான் என்ன சொன்னேன், அதுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் போகும். கொஞ்சம் கட் பண்ணுங்கள், ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் சார். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்னென்னா செல்ஃபாலஜி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உணர்ந்ததை அப்படியே கூட, ஏன்னா ஃபஸ்ட்டே தானே இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னது செல்ஃபாலஜி சார். அதாவது செல்ஃபாலஜி அப்படின்னா என்ன, நம்ம பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்றத சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, எல்லா மனிதர்களும் எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போதிலிருந்தே தனித்தனியானவங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட உடல், மனம், அறிவு, ஆற்றல், மனசாட்சி, காலம், இடம், பொருள் இந்த அத்தனையுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அது வந்து அவங்களோட உள்வாங்குதலுக்கு தக்கப்படி, மரபணு திறனுக்கு தக்கப்படி, அப்புறம் சூழலுக்கு தக்கப்படி அதாவது இந்த அவங்க அதோட அப்சர்வேஷன், அதே நேரம் செயல்பாடு, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட எண்ணங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டும் இருக்கும், மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இப்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து தனித்தனியானவங்க அப்படின்னு பிறக்கும் போதுலேருந்து தனித்தனின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இதில் எப்படின்னா, நீங்கள் ரெண்டாவது சொன்னது மாதிரி உடலில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா எங்களோட எண்ணம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா பிரிஸ்காக இருந்திருக்கும், அடுத்த நிமிஷம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மனம், அந்த எண்ணமும் மாறுது. அதே நேரம் இப்போது நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த செல்ஃபாலஜியை பற்றின அறிவு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லாதது இப்போ எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த ஆற்றல் அறிவுலையும் வந்து மாற்றம் நடந்திருக்கு. அதே மாதிரி டிஎன்ஏ, அதாவது அந்த ஆற்றலில் வந்து இந்த மரபணு திறனில் தானே அந்த ஆற்றல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த டிஎன்ஏலையும் சேஞ்சஸ் நடக்குது.
அப்போ அது ஒவ்வொரு எத்தனை அந்த சேஞ்சஸ் என்ன அந்த 5 சொன்னோம்ல, எவல்யூஷன், எவல்யூஷன், எலிவேஷன், என்லார்ஜ்மெண்ட், என்ரிச்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குள்ள. எஸ் சார். இப்போ எப்படி ஒரு குழந்தைக்கு, இப்போ குழந்தையா இருக்கீங்க நீங்கள், இப்போ வருஷா வந்து சின்ன குட்டியாக இருந்திருப்பீங்க எல்கேஜி, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட். இது மாதிரி உள்ள இருக்க அந்த டிஎன்ஏல என்ன ஆகுதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அது வந்து கண்ணுக்கு தெரியாது. அதான் ஒரே ரகசியம் என்னன்னா, அந்த டிஎன்ஏ கண்ணுக்கே தெரியாது. பிரெயினில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், பிரெயினில் ஆற்றல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் கண்ணுக்கே அது தெரியாது. ஆனால் அதில் போய் ஏறிக்கிட்டே இருக்கு. சரியா புரியுதான்னு பாருங்க கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்து மதர்ஸுடைய அந்த கருவறையில் நீங்கள் எல்லாம் முத புள்ளி, ஆனால் இந்த புள்ளிக்குள்ளே தான் இந்த வருஷம் இருந்திருக்கு. அது உண்மை தானே? அது உங்களுக்கு தெரியுங்களா? சைக்கோட்டு ஒரே புள்ளின்றது கன்ஃபார்ம் தானே? அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சயின்ஸில். அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு? இந்த கண்ணு, காது, மூக்கு, கை, விரல்கள், கலர், இவ்வளோ இருந்திருக்கா இல்லையா? இது உள்ள அடக்கம் ஆகிருக்கு. ஆனால் அது வெளியே குழந்தையாக அந்த 9 மாதத்தில் எவ்வளவு அப்படியே பரிணமிக்குதா இல்லையா? அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு பாருங்கள் கார்த்தியா, நான் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ் பேசுவேன், நான் ஸ்போக்கன், இவ்வளவு பண்ணுறோம். இது மாதிரி தானே ஒவ்வொருத்தரும். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த டிஎன்ஏல தான் நடக்குது. ஆனால் டிஎன்ஏ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு ரகசியம் பாருங்க. இப்போ உங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்க, உயிர் கொஞ்சம் காமிங்கன்னா காமிக்க முடியாது பாருங்க. இது மாதிரி. ஸோ இப்போ மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஃபேனை போடுங்க. இப்படி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பதிஞ்சிட்டோம்னா, உங்களுக்கு ஒரு 25 நிமிஷம் எடுத்து பதிஞ்சிட்டோம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை போட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கதை அடைச்சி தொடங்க. இப்போ